ஒரு அழகா சொல்றாருங்க, சூரிய வெளிச்சத்தால் பனிக்கட்டி உருவது போல ஆத்ம ஞானத்தால் உலக பொருள்களின் மீதுள்ள பற்றுதல் நீங்கும். எப்படி சூரியனை பார்த்தா பனிக்கட்டு உருகுது போல இந்த ஞான தத்துவங்களையும் ஞான கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டே இருந்தாலே போதும், நம்ம மனம் அப்படியே லகுவாயிடும். மனம் கரைந்தே தீர வேண்டும், வேற வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த மனம் கரையும் பொழுது நாம நேச்சுரலா பற்றுதல் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து மெல்ல மெல்ல அந்த பற்றுதல்ல இருந்து நாம அப்படியே விடுபட்டுக்கிட்டே வருவோம். அதைத்தான் இங்க சொல்றாரு. நான் என்கின்ற அகங்காரம் என்றும் மேகம் மறைத்தால், அதாவது நான்ற ஒரு அகங்காரம் தான் வந்து மேகம் போல எல்லாத்தையும் மறைச்சிருக்குது. சூரியனை வந்து மேகம் மறைச்சிருக்கு, நமக்கு தெரியாதது போல இந்த அகங்காரம் தான் நம்ம ஆன்மா என்பதை மறைத்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. உண்மை தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால புரிஞ்சுக்கோ, நான் அதாவது சிலவற்றை நல்லது என்றும் எண்ணுவதும் சிலவற்றை தீயது என்று ஒதுக்குவது மனதின் வியாதி அப்படிங்கிறார். நான் ஒரு விஷயத்த ஏத்துக்குவேன், ஒரு விஷயத்த ஒதுக்குவேன் அப்படின்னா அது மனதோட வியாதி நீங்க சொல்றாரு. இப்ப ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நல்லது கெட்டதுன்னு அந்த மாதிரி எல்லாம் எதையும் ஒதுக்க மாட்டாங்க. விவகாரத்துல வேணா அவங்க ஒரு செயல் அப்படி காட்டுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள இது சரி, இது தவறு, இது ஓகே, இது நான் எல்லாமே பிரம்மம்னு இருக்கும்போது அதுல என்னத்தை நீங்க எடுத்துக்குவீங்க? பிறக்கிறதும் அதுதான், இறக்குறதும் அதுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அழகா ஒரு இடத்துல ஒரு நிறைய விஷயங்களை அவங்க சொல்றாரு. இந்த உலகத்துல உலகம் போற போக்க பாருங்களேன். ஒரு தவளை நிறைய பூச்சிகளை சாப்பிடுது, அந்த தவளைய பாம்பு சாப்பிடுது, அந்த பாம்பை கீரி சாப்பிடுது, கீரி பிள்ளை சாப்பிடுது, அந்த கீரி பிள்ளைய பூனை சாப்பிடுது, அந்த பூனைய நாய் சாப்பிடுது, அந்த நாய அதற்கு மேல இருக்கக்கூடிய சில மிருகங்கள் சாப்பிடுது, புலியா இருக்கட்டும் சிங்கங்களா இருக்கட்டும். அந்த சிங்கத்தை யாரு சாப்பிடுதுன்னா யாழின்ற, அது இப்ப இல்ல, அந்த யாழிங்கிற பெரிய மிருகம் முன்ன காலத்துல இருந்துச்சு, அது சொல்றாருங்க. யாழியை சாப்பிடுது. அப்ப அந்த யாழியை யாரு சாப்பிடுறாங்கன்னா, இடி இடிச்சுச்சுன்னா யாழி இறந்துருமா. இடி இடிச்சுச்சுன்னா அந்த இதுல வந்து தன்னை அப்படியே ஷேக் ஆகி அது தன்னோட உயிரை விட்டுடுமா. இப்ப அந்த மிருகங்கள் இல்ல இப்ப நம்ம உலகத்துல. சோ அப்ப ஒவ்வொன்றும் மற்றொன்றை உண்டு உண்டுதான் வாழ்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா அழிவு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தும் ஒன்றை உண்டு 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 மாத்தி மாத்தி அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப மனிதனுக்கு என்ன அழிவு? மனிதன் மனிதனே அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லைங்களா? அது இல்லாட்டி ஒரு காலத்துல நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அழிச்சிட்டு போயிடுது. அப்ப இந்த அழிவு என்பது இயற்கையானது, அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஐயோ உலகத்துல ஏன் இப்படி அழியுது, உலகம் அழியக்கூடாது, உலகத்துல இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நீங்க வேணா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த அதுக்கெல்லாம் இங்க யாருமே இங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பதிலே சொல்ல. உலகம்னா அழியத்தான் செய்யும், பிறந்தா இறக்கத்தான் செய்வாங்க, எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். நான் மாறவே கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுட்டாங்க. பாருங்களேன், எவ்வளவு மிருகங்கள் டெய்லியும் இறக்குது, ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகங்கள் சாப்பிடுது. இது ஒரு சுழற்சி. இந்த இந்த பிரபஞ்சம், இந்த பூமிங்கிறது இந்த நேதிப்படி இயங்குது. அந்த நேதிப்படி அது இயங்கிட்டு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது ஏன் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்தாதான் சரியா இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்போமே தவிர பிராக்டிக்கலா அங்க ஒரு சேஞ்சஸும் வராது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உலகம் போற போக்குல தான் போகுது. நாம் அதிலிருந்து நாம தெளிவை அடைந்து நாம் நமக்குள்ள சுயமுயற்சியில ஞானத்தை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்ம கையில இருக்குதே தவிர நான் உலகத்தை மாத்துறேன், மக்களை மாத்துறேன், அதெல்லாம் பண்றது அப்படிலாம் நான் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தை மாத்தவும் முடியாது, மக்களை மாத்தவும் முடியாது. முயற்சிகள் நான் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கலாமே தவிர நான் பண்ணியே காட்டுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களாம் நம்மளை நல்லா நம்ம என்ன பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணர் வந்த காலத்துல இருந்தும் மாறல, புத்தர் வந்த காலத்திலையும் மாறல, ராமர் வந்த காலத்திலையும் மாறல. இவங்களை விட ஒரு பெரிய ஒரு அவதார புருஷர் இப்ப வந்து மாத்திருவாங்களான்னு பார்த்தா அவங்க வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்துவாங்க, மற்றபடி இது போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது உலகத்தோட நியதி, இந்த பிரபஞ்சத்தோட கிரியேஷனோட நியதி. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர்கள் வந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இதற்கு பின்பு வரவர்களும் இப்ப இருக்கிற ஞானிகளுமே அவதாரங்களுமே அவர்கள் என்ன செய்ய முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட லிமிடேஷன் என்ன, அவங்களால என்ன பிரசன்ட் பண்ண முடியும், அதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த உலகத்தையே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் வருவாங்க, கல்கி அவதாரம் வருவாங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. கல்கி அவதாரம் இருக்கிறது, வருவார்கள், உலகத்தில் மாற்றம் நடக்கும். ஆனால் நாம் கற்பனை செய்வது போல மாற்றம்லாம் ஒன்று நடக்காது. நாம் கற்பனை செய்வது போல உலகம் அழியுமானா அப்படிலாம் அழியாது. உலகம் எக்காலத்திலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அழிவு என்பது கிடையாது. உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும், மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் பிரம்மமே பலவாறாக காணப்படுகிறது. அவற்றில் சிலவற்றை நல்லது கெட்டது என்று நிர்ணயிப்பது தவறாகும் என்றார். இந்த பிரம்மன் தான் இந்த உலகம் ஃபுல்லா எல்லா அணுக்களிலும் எல்லா துணிலும் இருக்கிறான், துணிலும் இருக்கான், எல்லாத்துலயும் அதுதான் நிறைஞ்சிருக்குது. அது இல்லாத ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும்போது எதை நீ நல்லது எது கெட்டதுன்னு ஒதுக்குற? உனக்குள்ள இது நல்லது கெட்டதுன்னு ஒதுக்காத. விவகாரத்துல வாழும் போது இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதுக்கோசரம் இது நல்லது கெட்டதுன்னு வச்சுக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள பேத உணர்வு கொண்டு வராதேங்கிறாரு.
உன் உணர்விலே வந்து இது சரி இது தவறு இது இப்படித்தான் அப்படித்தான்ற உணர்வு வச்சுக்காத. எல்லாமே பிரம்மமா பாரு, இல்ல எல்லாமே ஆன்மாவா பாரு, இல்ல எல்லாமே வந்து இறைவனா பாரு. அந்த உணர்வுல நீ இருந்துகிட்டு இருந்தாதான் நீ மோட்சத்துக்கு போக முடியும். அப்படி இல்லாம பேதத்தோட நீ வாழ்ந்தேனாவே அங்க இருமைத்தன்மை வந்துடுது. இருமைத்தன்மை வந்துருச்சுனாலே அங்க வந்து ஞானத்துக்கோ மோட்சத்துக்கோ வழி கிடையாது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப அழகா இவர் வந்து எடுத்து சொல்றாரு. சோ நம்மளும் இதெல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாலாம் நமக்கு துக்கம் தான். மனம் வெளிநோக்கி செல்வதை தவிர்த்து விட்டு உள்நோக்கி செல்ல வேண்டும். உள்நோக்கி திருப்புங்கிறாரு. நம்ம தொடர்ந்து வெளி உலகத்தோட ஆசைகள்ல, பொருட்கள்ல, டிவில வர நிகழ்ச்சிகள்ல அதிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உள்நோக்கி திரும்பி நம்ம வாழ்க்கையை வாழணும். அதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி தூண்டில்ல இருக்கக்கூடிய புழு புழு மீது மீன் ஆசைப்பட்டு அந்த மீன் போய் என்ன பண்ணுமா, அந்த புழுவை சாப்பிடுமா. அதுல சாப்பிடும்போது தூண்டில்ல மாட்டிக்குமா. அப்ப அது என்ன ஆயிடுது, அதோட இறப்புக்கு போயிடுது. அதே மாதிரி சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட்டுருமா. அப்ப ஒன்னே ஒன்று அதுக்கு சாப்பிட்டு தான் இந்த உலகத்துல வந்து ஒரு கிரியேஷனோ ஒரு டிஸ்ட்ரக்ஷனோ மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. இது உலக நியதி. இந்த மாதிரிதான் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல நீனும் இந்த ஒரு உலகத்தோட நியதிக்குள்ள வந்து புரிதல் இல்லாம அஞ்ஞானத்துல போய் மாட்டிக்காத ராமா அப்படிங்கிறார். அதனால நாம் நமக்குள்ளே தெளிவான ஒரு மனநிலையில் வாழ வேண்டும். ரியலைஸ் பண்ணணும். மனம் வேறு நாம் வேறு. மனதை நம் பிடியில் வைத்திருக்க வேண்டும். மனதின் பிடியில் நாம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்.